திருஹ்ருதய மாதம் 25ஆம் நாள். வாக்கு. இன்றைய முதல் வாசகத்துல ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்குறுதி கொடுக்கிறார். அந்த வாக்குறுதி, முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழி மரபினரும் இருப்பர் என்று சொல்லுவதை ஆபிரகாம் நம்புகிறார். ஆனால் தனக்கு குழந்தையே இல்லை என்கிற ஒரு நிலை இருக்கிற போது இப்படிப்பட்ட வாக்குறுதியை எப்படி நம்புவது என்று சொல்லி சாதாரண மனிதர்களது கேள்விகளுக்கு மத்தியில இவர் கடவுள் தனக்கு செய்வார் என்று சொல்லி நம்புவதையும், மேலும் யாவே தெய்வம் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்து கொண்டு அவர் உடன்படிக்கையின் தந்தை என்கிற உயர்வை கொடுக்கிறார் என்று கடவுள் நம் சார்பில் இருக்கிற பொழுது நம்பி வாழுகிற நம்பிக்கை வாழ்வு, எதிர்நோக்கு பொய்க்காது என்று சொல்லுகிற ஜூபிலி ஆண்டினுடைய தாரக மந்திரத்தை புரிந்து கொள்ள நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அடுத்து நற்செய்தி வாசகத்தின் மூலமாக நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சுக்கனிகளை தான் கொடுக்கும் என்கிற போது ஒரு திரைப்படத்துல சொல்லுவார்கள, நல்லவரா அல்லது நீங்கள் கெட்டவரா என்று சொல்லி. நம்முடைய வாழ்வில் நம்மை மக்களால் தரம் பிரித்து பார்க்க முடியும். எப்படி? நம்முடைய செயல்கள் நல்லவையாக இருந்தால் நம்மை நல்லவர்கள் என்று இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளும். நம்முடைய செயல்கள் தீயனவாகவும் கெட்டவையாகவும் இருந்தால் நம்மை அவர்கள் கண்டிப்பாக இவர் தீயவர் என்று சொல்லி முற்றுகையிடுவர். இதை உணர்ந்து கொண்டு வாழ்வில் இருக்கிற தீமைகளையும் கெட்டவைகளையும் நாம் முழுமையாக அகற்றி நல்ல செயல்கள் மூலமாக தரமுள்ளவர்களாக மண்ணிலே வாழ முயற்சி செய்வோம். வினாக்களாக, ஆண்டவர் இயேசுவினுடைய முழுமையான வெளிப்பாடுகளை நாம் உணர்ந்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்வில் தரம் தாழ்ந்து போகாமல் தரமுள்ள வாழ்வை வாடுகிறவர்களாக வாழ முயலுவோமா? சிந்திப்போம். இயேசுவின் திருஹ்ருதயமே, உமது அரசு வருக.